எத்தனைவருடைய வாழ்க்கையில கடவுள் சமூகத்தில் இருக்க வேண்டிய நாம இன்னும் பின்வாங்கி இருக்கிறோம். ஜபத்தில் பின்வாங்கி இருக்கிறோம், விசுவாசத்தில் பின்வாங்கி இருக்கிறோம், ஆராதிக்கிறதில் பின்வாங்கி இருக்கிறோம், வேத வாசிக்கிறதில் பின்வாங்கி இருக்கிறோம். தொடர்ச்சியை செய்ய வேண்டிய வேலைகள் நாம் செய்யப்படாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை பிரியாணம் பின்மாற்றப்பட இருக்கிறதை தேவன் அறிவான். அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னா துரோகம் செய்து சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக எரேமியால வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 27 29 வரைக்கும் வாசிக்கப்படும் போது, அப்போ யூத ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீங்க எனக்கு துரோகம் செய்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளை விட்டு தூரம் போவது, முதுகை காட்டி இந்த மாதிரி சூரிய நமஸ்காரம் செய்து உலகத்தில் விசேஷமாக கடவுளை தேடாதபடிக்கு அவர்கள் தேவையில்லாத நபர்களை, தேவையில்லாத மரங்களை, செடிகளை, குடிகளை தேடி அவர்கள் போய் தேவனுக்கு துரோகம் செய்த பாத்திரங்களாய் மாறப்பட்டது நிமித்தமாகத்தான் நம்ம பிதாக்கள் இப்படி துரோகம் செய்தது போல நீங்களும் செய்யாதீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம் பிதாக்கள் எப்படி செய்தார்கள்? இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அவர்கள் செயல்பட்டார்கள். அதை நீங்கள் போய் செய்யாதீங்க, துரோகம் செய்யாதீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. எந்த மனுஷன் துரோகம் செய்கிறானோ அவர்களோடு தேவன் இறப்பதில்லை. துரோகம் செய்கிற எந்த நபராக இருக்கட்டும், அது ஊழியக்காரா இருந்தாலும் சரி, விசுவாசிகள் இருந்தாலும் சரி, அதாவது யாரா இருந்தாலும் சரி, துரோகம் செய்கிற சிந்தை உடையவர்களாக நாம் இருப்போமானால் தேவன் நம்மோடு கூட இரார். நீங்க யோசுவாவின் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கப்படும் போது அதில் சொல்லப்படுகிறதான சத்தியங்களை அப்பொழுது ஆசாரியனான எரேசாரின் குமாரனாகிய பினெகாஸ் ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் மனாசே புத்திரரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய், நீங்கள் தேவனுக்கு விரோதமாக அப்படி கொட்ட துரோகத்தை துரோகம் செய்யாதிருந்தபடினாலே கர்த்தர் நம்முடைய நடுவே இருக்கிறார். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, மற்ற ஜனங்கள் செய்வது போல நீங்க செய்யாதனால தேவன் நம் நடுவுல இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவ சமூகத்தில் துரோகம் செய்யாதிருப்போமானால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன்.